ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நமமணி நச்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி பனானா பேன்கேக். ஈவினிங் டயத்தில் பசங்களுக்கு இது நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேன்கேக் செய்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான வாழைப்பழம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் எங்கள் வீட்டில் இப்போ கற்பூரவள்ளி இருக்குது, நான் அந்த பழத்தை எடுத்துக்கிறேன். இதை நான் ஒரு 3 பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் 3 பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க. வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வாழைப்பழத்து கூட இப்போ நான் 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன், துருவி வச்ச வெல்லம். அது கூடவே நான் 1 கப் அளவு தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேக்ஸிமம் எல்லோரும் பசும்பால் தான் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் பால் எடுத்து செய்கிறேன். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. இப்போது வாழைப்பழம், வெல்லம், தேங்காய் பால் இது 3 சேர்த்து நல்லா ஒன்றா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட இப்போ நான் 1.5 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது மைதா மாவுலேயும் செய்யலாம். நான் மைதா மாவு வேண்டான்னு சொல்லிவிட்டு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்சி வச்ச கோதுமை மாவு தான். இப்போ இது கூட நான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 2 சேர்க்க போகிறேன். இது 2 சேர்த்தா தான் பேன்கேக் நல்ல உப்பலாக வரும், நல்லா சாஃப்டாக ஃப்ளப்பியாக வரும். இதில் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ். இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு விஸ்கர் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்தாச்சு. 1.5 கப் அளவு மாவுக்கு 1 கப் அளவு தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் கரெக்டாக இருக்கும். இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். கரைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க, கொஞ்சம் மாவு ஊறட்டும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம பேன்கேக் ஊற்றிடலாம். தோசைக்கல் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பேன்கேக்காக ஊற்றிடுங்க. இதில் நம்ம இப்போ கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். எல்லா பேன்கேக்கும் பட்டர் போட்டு செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட்டர் கொஞ்சம் கெட்டியாக ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கெட்டியாக இருக்குது. நான் அதில் கொஞ்சம் கையில் தள்ளி விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் வேகட்டும், அது வரலும் வெயிட் பண்ணலாம். தோசைக்கல்ல லேசாக சுடனா போதும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க, இல்லாட்டி அடியில் கருகிடும். பாருங்கள், நல்லா உப்பலாக வந்திருக்கு. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக வரும். இதில் வெல்லம், தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கம் நல்லா வெந்துடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது மேலே இப்போ நம்ம தேன் ஊற்றிட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கே எதுவும் சுவைக்கும்.